ஹரே கிருஷ்ணா. காலையில நாங்க ஒரு 3-4 பேர் தான் இருந்தோம். நாங்களே ஓகே. பாகவதம் படிச்சோம் 11 மணி சரிங்க வரலும். மாதாஜி. ஓகே மாதாஜி, ஏன்னா நான் நேத்தே சொல்லிட்டேன் நான் வெளியில போறேன்னு. ஓகே மாதாஜி, ரெக்கார்டிங் போட்டுட்டேன். நமாமோ விஷ்ணு சொன்னீங்களா பதாய நீங்க? உங்களுக்கு தெரியலையே. சரி. கிருஷ்ணா. மாதாஜி ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय சரி. भूतले श्रीमती पताका स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पादाय निताय कृपवदायिने गौरगतदामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी वाचाते देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. இன்னைக்கு அத்தியாயம் 9. 9ல 16வது ஸ்லோகம் பார்க்க போறோம். மிக ரகசியமான அறிவு. மிக ரகசியமான அறிவு அப்படின்னா பகவானை பற்றிய மிக ரகசியமான அறிவு. அடுத்தது 16வது ஸ்லோகத்துல அகம் கிரத்துர் அகம் யக்ஞ ஸ்வதாஹம் அகம் ஔஷதம் மந்த்ரோ அகம் அகம் ஏவாஜ்யம் அகம் அக்னிர் அகம் சுதம் அகம் குதம். ஆனால் சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். அகம் அப்படின்றார். அதாவது அகம் அப்படின்னா நான். ஓ, சோ இங்க வந்து ஜோதிஷ்டோம அப்படின்னா அது வந்து ஒரு வேத சடங்கு. அதுவும் கிருஷ்ணர் தான். மேலும் கிருஷ்ணரே ஸ்மிருதியில் குறிப்பிடப்பட்டுள்ள மகா யக்ஞம். அதனாலதான் அவரு யக்ஞைவை விஷ்ணுகு. யக்ஞம் அப்படின்னாலே விஷ்ணுதான். அதனாலதான் அவர் யக்ஞேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். நெய்யின் உருவில் ஒரு விதமான மூலிகையாக கருதப்படும் பித்ருலோகத்தின் நிவேதன படைப்புகள் அல்லது பித்ருலோகத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகமும் ஸ்ரீகிருஷ்ணரே. அப்போ இது தொடர்பாக உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் கிருஷ்ணரே. யாகங்களில் அர்ப்பணம் செய்வதற்காக பால் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படும் பல்வேறு உபயோக பொருட்களும் கிருஷ்ணரே. அந்த ஸ்வீட் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அது எல்லாமே கிருஷ்ணர் தான். அப்ப நெருப்பு பஞ்சபூதங்களில் ஒன்றாக விளங்குவதால் அது கிருஷ்ணரின் பிரிந்த சக்தி. சோ அக்னி இல்லாம யாக குண்டம் கிடையாது. அந்த அக்னியில தான் சுவாகா அப்படிங்கிற தேவதை மூலமாக அர்ப்பணம் நடக்குது. சோ அந்த நெருப்பும் பகவானுடைய சக்தி தான். அத்தகு வேறு விதமா சொன்னா, வேதத்தின் கர்மகாண்ட பகுதியில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வைதீக யாகங்கள் மொத்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணரே. அதாவது கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள எல்லா யாகங்களையும் செய்து முடித்தவர்களாக கருதப்பட வேண்டும். இப்ப யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்றாங்களோ, பக்தி தொண்டு பண்றாங்களோ, அவங்க மற்ற யாகங்கள் அனைத்தையும், அதாவது வேதங்கள்ல சொல்லப்பட்ட யாகங்கள் அனைத்தையும், வேதேசு யக்ஞேசு தபசு செய்வ தானேசு எத்பலம் புண்ணிய பிரதிஷ்டம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா. தானம் செய்த பலன், தவம் செய்த பலன், வேதங்கள் கற்ற பலன் அனைத்தையும் அவன் பக்தி தொண்டு செய்பவன் அனைத்தையும் முடித்தவனாக கருத வேண்டும். அப்ப எல்லா பலன்களும் அவனுக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது. சோ பக்தி தொண்டு சாதாரண விஷயம் கிடையாது. சோ அடுத்தது 17வது ஸ்லோகம். பிதாகம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓம்காரம் ரிக் சாம யசூர் ஏவச்ச. சோ பிதாகம் அப்படின்னா தந்தை, ஜகத்தின் அதாவது அகிலத்தின், மாதா மாதானா தாய், தாத்தா அப்படின்னா காப்பவன், தாத்தா தாத்தா அப்படின்னா காப்பவன், பிதாமக அப்படின்னா தாத்தா, வேத்யம் அப்படின்னா அறியப்பட வேண்டியது எதுவோ அது,
பவித்ரம் அப்படின்னா தூய்மையான. ஓம் எனும் சொல், ரிக் சாம அதர்வன வேதங்கள் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றார். சோ அசையும் அசையாத பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் கிருஷ்ணருடைய சக்தியின் பல்வேறு செயல்கள் மூலம் படைக்கப்படுகிறது. நீங்க பாக்குற கண்ணு முன்னாடி எல்லாமே அவருடைய சக்திகளால உருவாக்கப்பட்டதுதான். நீங்க என்னென்ன கண்ணுல பாக்குறீங்களோ, 8 திக்கு இல்ல, 10 திக்கு மேல கீழே எல்லாமே அவரால படைக்கப்பட்டதுதான். அவர் இல்லாம எதுவுமே இல்ல, அவருடைய சக்திகள். இப்ப ஜடவுலகில் நாம் பல்வேறு உயிர்வாளிகளுடன் பல்வேறு உறவுகளை வளர்த்துக் கொள்கிறோம். உண்மையில் அந்த உயிர்வாளிகள் அனைவரும் கிருஷ்ணரின் நடுநிலை சக்தியே, தடச சக்தி அல்லது நடுநிலை சக்தி. நாமெல்லாம் அவருடைய அங்கத்துணுக்கு. நம்ம எல்லாருமே உயிர்வாளிகள் எல்லாருமே பகவானுடைய நடுத்தர சக்தி, அதாவது தடச சக்தி அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிரகிருதியின் படைப்பில் அவர்கள் சிலர் தாயாகவும் தந்தையாகவும் பாட்டனாராகவும் படைப்பாளராகவும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரின் அம்சங்களே. மமே வாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன அப்படின்னு. அப்ப இதன் அடிப்படையில் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோன்றும் இந்த உயிர்வாளிகள் கிருஷ்ணரே. இங்க வந்து தாதா, தாத்தா அப்படின்னா படைப்பவர். நமது தாய் தந்தை மட்டுமன்றி கிருஷ்ணருடைய அம்சங்கள் அல்ல. படைப்பாளி, பாட்டனர், பாட்டி என அனைவருமே கிருஷ்ணரே. உண்மையில் கிருஷ்ணருடைய அம்சங்களாக இருக்கிறதுனால எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணரே. எனவே எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன. சோ வேதத்தின் இறுதி முடிவு என்ன? யக்ஞேவை விஷ்ணுகு. எல்லா வேதத்தின் இறுதி முடிவும் பகவான் கிருஷ்ணர் தான். இப்ப வேதங்கள் மூலமாக நாம் எதையெல்லாம் அறிய விரும்புகிறோமோ அவை கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் பாதையில் முன்னேற்றப்படிகளே தவிர வேறல்ல. அதிலும் முக்கியமாக நமது சொரூப நிலையை தூய்மைப்படுத்த உதவும் வேத அறிவு கிருஷ்ணரை குறிக்கும். அப்ப நம்ம சொரூப நிலைனா நம்மளோட ஆதி நிலை, நாம் உண்மையான நிலை, அதுதான் சொரூப நிலை. சொரூப நிலையை தூய்மைப்படுத்த உதவும் வேத அறிவு கிருஷ்ணரை குறிக்கும். என வேத சக்ஷு, வேதத்தின் கண் கொண்டு பார்க்கணும். ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கணும். அது ஞானம் எப்படி கிடைக்கும்? வேதங்கள் மூலமா. சோ அல்லனா பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக அந்த ஞான சக்ஷு தானாகவே பகவான் வந்து புக்தி யோகத்தை தருகிறார். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அப்படின்னு. சோ அந்த அறிவு, வேதங்கள்ல கிடைக்கிற அறிவும் நம்மளுக்கு கிருஷ்ணரால தான் கிடைக்குது. உள்ள இருந்து பரமாத்மாவாக அந்த ததாமி புக்தி யோகம் தம் கிருஷ்ணர் தான் தருகிறார். சோ அது போல எல்லா வேத கொள்கைகளை புரிந்து கொள்ளுவதற்கு ஆவலாக இருக்கும் உயிர்வாளியும் கிருஷ்ணரின் அம்சமே. ஏன்னா வேதைசி சர்வேர் அகம் வேத வேத்யோ, அந்த மத்தக ஸ்மிருத ஞானம் அபோகனம் ச, அந்த அறிவையும் அவர் தான் கொடுக்கிறார். எனவே அதுவும் கிருஷ்ணரே. எல்லா வேத மந்திரங்களிலும் இருக்கக்கூடிய பிரணவ என்று அறியப்படும் ஓம்காரம், அந்த தெய்வீக சப்தமும் கிருஷ்ணரே. யசூர் சாம அதர்வன அப்படி 4 வேதங்களில் காணப்படும் மந்திரங்களில் பிரணவம் அல்லது ஓம்காரம் மிகவும் முக்கியமாக இருப்பதால் அதுவும் கிருஷ்ணரே. சோ நீங்க என்னென்ன நல்லதெல்லாம் பாக்குறீங்களோ அதுல எல்லாமே கிருஷ்ணருடைய அம்சமாக கருத வேண்டும். தீயதெல்லாம் வந்து இருளை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்? மாயாவின் அம்சமாக அது தோன்றும். நல்லதெல்லாம் நீங்க பகவானோட கம்பேர் பண்ணணும். அப்ப மாயை அப்படின்ற இருள், அறியாமை, எதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கோ அதெல்லாம், அதாவது நல்லதுன்னு இருந்தா கெட்டது இருக்கும். அப்ப அந்த கெட்டது அப்படிங்கிறது, இருள் அப்படிங்கிறது, மாயை அப்படிங்கிறது எல்லாமே மாயைக்கு ஒப்பிடப்படுது. அடுத்தது 18வது ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கதிர் பர்த்தா பிரபு சாக்ஷி நிவாச சரணம் சுக்ருத் பிரபவ பிரளய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். நானே இலக்கு காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு எல்லாவற்றிற்கும் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் நானே. சோ இங்க வந்து கதி அப்படின்னா
நாம் செல்ல விரும்பும் இலக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு. நான் இன்னைக்கு ஆன்மீக லோகம் போகணும்னு என்னோட இலக்கு. பிறர்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், ஃபாரின் போகணும். இப்படி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இலக்குகள் இருக்கும், குறிக்கோள் இருக்கும். ஆனால் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. ஒண்ணே ஒண்ணு ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்கணும். எல்லாருடைய இறுதி இலக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கடைசியில கிருஷ்ணர் தான். வேற இலக்கு இருக்கவே முடியாது. கடைசி இலக்கு என்ன? இறுதி இலக்கு கிருஷ்ணர். கிருஷ்ணரை சரணடையாமல் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க எத்தனை புரண்டு முயற்சி எடுத்தாலும், நீங்க பிடிவாதம் பண்ணினாலும், நீங்க எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் கடைசியில புரிஞ்சுக்கிட்டு எங்க வரணும்? எப்படியாவது கடைசியில இங்கதான் வரணும், வேற வழியே கிடையாது. சோ இறுதி இலக்கு கிருஷ்ணரே. மக்கள் இதை அறியாமல் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை அறியாதவன் தவறாக வழிநடத்தப்பட்டவன். அவனுடைய பெயரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது முழுமையானதல்ல. சில நேரங்களில் பொய்யாகவும் அமைகிறது. தேவர்களை இறுதி இலக்காக கருதுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இறுதி இலக்கு அப்படின்னா, நான் இவர் கும்பிடுறேன், அவர் கும்பிடுறேன், சந்திரன் கும்பிடுறேன், சூரியனை கும்பிடுறேன், இந்திரலோகம் போறேன், மகரலோகம் போறேன். ஆனா அதெல்லாம் இறுதி இலக்கு கிடையாது. ஆனால் கிருஷ்ணரின் படைப்புகளான இந்த லோகங்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் கிருஷ்ணராகவும் கிருஷ்ணர் அல்லாமலும் இருக்கின்றன. கிருஷ்ணருடைய சக்தியின் தோற்றங்கள் என்பதால் இவை கிருஷ்ணரே. எப்படி கிருஷ்ணராக இருக்குது? கிருஷ்ணரின் சக்தியின் தோற்றங்களா இருக்கிறதுனால இது கிருஷ்ணரே. ஆனால் இவை கிருஷ்ணரை உணரும் பாதையில் ஒன்று முன்னேற்றப்படியாகவே உதவுகிறது. அதாவது முன்னேற்றப்படி. இடையில நீங்க எத்தனை படி எடுத்து வைக்கிறீங்களோ அதுதான் இது, இறுதிப்படி கிடையாது. அப்ப கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளை அணுகுவது என்பது கிருஷ்ணரை மறைமுகமாக அணுகுவது. ஏன்னா கிருஷ்ணரை அடையறதுக்கு கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் மறைமுகமான வழி, நேரடியான வழி கிடையாது. சோ கிருஷ்ணரை நேரடியாக அணுகினால் அது நேரத்தையும் சக்தியும் மிச்சம் பண்ணும். நீங்க மூக்க தொடுங்கன்னா நேரா தொட்டுட்டு போலாம். தலையை சுத்தி தான் தொடுவ அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான பாதை. அதுவும் இல்லாம உங்களுக்கு நேரம் விரயம் ஆகுது. சோ கட்டிடத்தின் உச்சிக்கு எப்படி லிஃப்ட்ல போகணும் அப்படின்னா வேகமா போயிடலாம். ஆனா படியில ஏறி போனா ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கும். கால விரயம் ஆகிறதோட கஷ்டமாவும் இருக்கும். சோ அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தியால் தாங்கப்பட்டுள்ளன. எனவே கிருஷ்ணருடைய அடைக்கலம் என்று எதுவுமே இருக்க முடியாது. எங்கெங்கு நோக்கினும் கிருஷ்ணரை ஒரு பக்தனால காண முடியும். சோ எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவைங்கிறதுனால, எல்லாம் கிருஷ்ணருடைய சக்தியால் நிலைத்துள்ளன அப்படிங்கிறதுனாலையும் அவரே உன்னத தலைவர். ஏன்னா அவர்தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம், சர்வ காரணம். நீங்க காரணம் அப்படின்னு ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சரி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு விவசாயி எப்படி எடுக்கிறான்? நிலத்துல இருந்து. அந்த நிலத்துல எப்படி போடுறான்? விதையாக. அந்த விதை எங்கிருந்து வருது? அகம் பீஜ பிரதாக, நானே விதையளிக்கும் தந்தை. அந்த விதையை யார் கொடுத்தா? நீங்க பாருங்க, அரச மரத்தம் ஆலமரத்தோட விதை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்கண்டு மாதிரி இருக்கும். ஆனா இந்த விதைக்குள்ள இவ்வளவு பெரிய அரச மரம் இருக்கா? நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இந்த சின்னோடு விதைக்குள்ள இவ்வளவு பெரிய அரச மரம் இருக்கா அப்படிங்கிறது. அதை யாரு பண்ணினா? கிருஷ்ணர் தான். சோ அவரே உன்னத தலைவர். அவரது இதயத்திலும் அனைவரது இதயத்திலும் அவர் பரமாத்மாவா இருக்கிறதுனால அவர் தான் பரம சாட்சி. எல்லாருக்கும் சாட்சியா உள்ள இருக்கார் பரமாத்மாவா. நாம் வாழும் வீடு, நாடு, உலகம் என அனைத்தும் கிருஷ்ணரே. கிருஷ்ணரே துன்பத்தை போக்குவதற்காக அல்லது தனது பாதுகாப்பிற்காக கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். சோ எல்லாமே கிருஷ்ணர் தான். அவர்தான் சரணடைவதற்கான இறுதி இலக்கு. அதனால நம்ம துன்பத்தை போக்குறதுக்கு, நம்ம பாதுகாப்புக்காகவோ பகவானைத்தான் நாம் சரணடைய வேண்டும். சோ நமது பாதுகாப்பு தேவைப்படும் போது அந்த பாதுகாப்பினை ஒரு உயிர் சக்தியினால் மட்டுமே வழங்க இயலும். கிருஷ்ணரே பரம உயிர்வாளி.
அப்போ உயிர் சக்தி அப்படின்னா நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம், அதாவது நித்தியமானவர் அவர். நாமளும் நித்தியமானவங்க தான். ஆனா நாம எப்படியோ ஜடத்துக்குள்ள வந்து சிக்கிட்டோம். அப்ப நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுக்கு வந்து சரணடையினாலும் சரி, அப்ப பரமத்தந்தையான கிருஷ்ணரிடமே நாம் சரணடைய வேண்டும். கிருஷ்ணரை விட சிறந்த நண்பன் இருக்க முடியாது. சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதீம். அவரே சொல்றார், எல்லா உயிர்வாளிகளுக்கும் நானே நண்பன் அப்படின்னு. யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நலன் விரும்பியாக இருக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. நலன் விரும்பி அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு அம்மா இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க. நம்மள இங்கே நலன் விரும்பி யாரு? நம்ம அம்மா அப்பாவை தவிர யாரும் நம்மளுக்கு அதுக்கு மேல யாருமே நலன் விரும்பி இருக்கவே முடியாது. இது எல்லாருமே தெரிஞ்சது, உணர்ந்தது. ஆனா இவங்க ஒரு ஜென்மத்துக்கு தானே நம்ம நலன் விரும்பி, அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு அம்மா அப்பா, அதுக்கடுத்த ஜென்மத்துல வேற ஒரு அம்மா அப்பா. இது விட்டில் பூச்சி வாழ்க்கை. கொஞ்ச காலத்துக்கு இவங்க இருக்கிறதுனால நம்ம அவங்கதான் பரமபுருஷர் ஆயிட முடியுமா? முடியாது. அவங்க கடவுளாக முடியாது. அப்ப நம்மளுக்கு உண்மையான கடவுள் யார் அப்படின்னா, எல்லா ஜென்மத்திலையும் நானே மாதா தாத்தா பிதா மக அப்படிங்கிறார். சோ நானே கதிர் பர்த்தா, அந்த இறைவனான பிரபு, அவர்தான் சாட்சி, நிவாச இருப்பிடம், சரணம், சுக்ருத நெருங்கிய நண்பர், பிரபவ படைப்பை ஏற்படுத்துபவரும், பிரளயத்தை ஏற்படுத்துவரும், ஸ்தானம் ஸ்தானம் போதனம் உதயம் அப்படின்னு பாகவத்துல படிக்கிறோம். அந்த ஸ்தானம், அதாவது அந்த நிலை, இந்த நிலையை ஏற்படுத்தியது இந்த பூமி, பல கோள்கள், இந்த நிலையை ஏற்படுத்தியது நிதானம், தங்குமிடம், இந்த பீஜம் விதை. சோ இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. சோ அவர் அழிவற்றவர், எப்பொழுதும் நிலைத்திருப்பவர். சோ யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நலன் விரும்பியாக இருக்க முடியாது. அவர்தான் சிறந்த நலன் விருத்தி. சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதீம். இதை அறிந்தவனுக்கே அமைதி, சாந்திம் ருச்சதி, அமைதியின் இன்பத்தின் இருப்பிடம். சோ எல்லாரும் இன்பத்தை தேடுறோம். யாரெல்லாம் இன்பத்தை தேடுறாங்களோ அவங்களாம் கண்டிப்பா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இன்பம். சோ புரியாம ஒண்ணுல உழண்டு கொண்டிருந்தால் குழப்பம்தான் வரும். உங்களுக்கு புக் எடுத்தீங்க, இப்ப 8th ஸ்டாண்டர்ட் புக் கொடுக்குறாங்க, நீங்க ஒரு 7th இருந்து 8th போறீங்க, அந்த புக்கை படிச்சா ஒன்னும் புரியல, அப்போ குழப்பம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா நல்லா படிக்கிற ஒரு பையன் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். கிளாஸ்க்குள்ள போனா அமைதியா இருக்கும், மனசு வந்து சஞ்சலமாகாது. எனக்கு உண்மை புரியலையே, நான் எப்படி கிளாஸ்க்குள்ள உட்காந்துருக்கிறது, நான் எப்படி ஃபேஸ் பண்றது, மத்தவங்களா என்னை விட நல்ல மார்க் வாங்குறாங்களே. அது போலத்தான் இங்க வந்து இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்து இருந்தா குழப்பமா தான் இருக்கும். ஆனா நாம ஏன் பிறந்தோம், எங்க போக போறோம், நம்மளுக்கெல்லாம் தலைவர் யார், யாரு படைச்சா, யாருக்கு எல்லா கடவுளுக்கும் தேவர்களுக்கும் யார் அதிபதி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் குழப்பமே இருக்காது. சோ கிருஷ்ணரே படைப்பின் ஆதி மூலம், பிரளயத்துக்கு பின்னாடியும் எல்லாமே அவர்கிட்டதான் தங்குது, அவ்யக்த நிலையில. இவ்வாறாக கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் நித்திய காரணமாக விளங்குகிறார். சோ அவர்தான் நித்திய காரணம். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு கடவுபட்சத்துல சொல்லப்பட்ட மாதிரி. சோ எல்லாமேக்குமே நித்திய காரணம் அவர்தான். நித்தியம்னா அனித்தியம் அல்ல. நித்தியம் அப்படின்னா உண்மையான நிரந்தரமான காரணம். அடுத்தது 19வது ஸ்லோகம். தபாம்யஹம் அகம் வர்ஷம் நிக்ருஹ்ணாம் இத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுச்ச சத் அசத் சாகம் சத் அசத் அசச்சாகம் அர்ஜுன. அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. ஜடம்னா எல்லாருக்கும் தெரியும், அதற்கு உணர்வு இருக்காது. ஜடம் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு டேபிள், டிவி, ஒரு போட்டோ, கதவு, ஜன்னல், இதுக்கெல்லாம் வந்து உணர்வு இருக்காது. ஆனா சேத்தனம்
அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு உணர்வு இருக்கு. சேத்தனம் ஆன்மீகம். சேத்தனத்துக்கு என்ன பொருள்? ஆன்மீகம். இது வந்து நான் திருப்பி நம்ம நிறைய வாட்டி படிப்போம், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேத்தனம் அப்படின்னா ஆன்மீகம், அதுக்கு உணர்வு இருக்கு. ஜடன்னா ஆப்போசிட், அதுக்கு உணர்வு இல்லை. சேத்தனம் அப்படின்னா ஆன்மீகம், அதுக்கு உணர்வு இருக்கு. ஆன்மீகத்துக்கு எந்த ஒரு பொருளுக்கு எடுத்தாலும் உணர்வு இருக்கு. ஆன்மீக உலகுல கல்லோ மண்ணோ பொருளோ பறவையோ இல்ல ஏதோ விசிறியோ இல்ல பகவானுடைய உடைகளோ, அது எல்லாத்துக்குமே உணர்வு இருக்கின்றது. சோ பொருளுரையில ஸ்ரீல பிரபாதர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் தனது பல்வேறு சக்திகள் மூலம் மின்சாரம் மற்றும் சூரியனை கொண்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரவச் செய்கிறார். கோடை காலத்தில் வானிலிருந்து வரும் மழை பொழிவை நிறுத்துவது கிருஷ்ணரே, மேலும் மழை காலத்தில் மழையை பொழியச் செய்வதும் அவரே. நமது ஆயுளை நீட்டித்து நம்மை பாதுகாக்கும் சக்தியும் கிருஷ்ணரே. வாழ்வின் இறுதியில் நம்மை மரணமாக சந்திப்பவரும் அவரே. கிருஷ்ணருடைய இத்தகைய பல்வேறு சக்திகளை ஆய்வதிலிருந்து கிருஷ்ணரை பொறுத்த வரையில் ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை அறியலாம். சோ ஜடமும் சேதனமும் அவரே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைந்திருப்பவன் இத்தகைய வேறுபாடுகளை காண்பதில்லை. அவன் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை மட்டுமே காண்கிறான். சோ ஜடத்துல எப்படி கிருஷ்ணரை காண முடியும் அப்படின்னா, கிருஷ்ணருடைய சக்தி அது. 24 மூலக்கூறுகள்ல இருந்துதான் எல்லாமே வந்திருக்கு. சோ அடிப்படை இப்ப கார் உருவாச்சு அப்படின்னா நம்ம மொத்தமா காரை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா அந்த காருக்குள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணாதான் காரே இயங்கும். சோ இதெல்லாம் முதல்ல அடிப்படை பொருட்களை எல்லாம் அவர்தான் தந்திருக்காரு. அதை வச்சு நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்த்தி வேற வேற பொருட்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுனால அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் தான் பெரியவன் அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்ததும் பகவான் தான். அதனாலதான் அவங்களால அந்த ஒவ்வொரு பொருளையும் சேர்த்தி புதுசா கண்டுபிடிக்க முடியுது. அறிவில்லைன்னா யாராலையும் ஒரு கண்டுபிடிப்புமே ஏற்படுத்த முடியாது. அப்ப கிருஷ்ணரே ஜடமும் சேதனமும் என்பதால் எல்லா ஜட படைப்புகளையும் உள்ளடங்கிய பிரம்மாண்டமான விஸ்வரூபம் கிருஷ்ணரே. சோ இந்த பிரம்மாண்டமான ரூபம் 11 அத்தியாயத்துல நாம பார்க்க போறோம். சோ அந்த விஸ்வரூபம் அதுவும் கிருஷ்ணர் தான். ஏன்னா எல்லா ஜடப்படைப்புகளையும் அதுல காட்டுறார். அதே பரமபுருஷ பகவான் விருந்தாவனத்தில் இரு கரங்களுடன் சியாமசுந்தர ரூபத்தில் புல்லாங்குழலை ஊதியபடி லீலைகள் புரிந்து வருகிறார். சோ இந்த படைப்புகளை ஏற்படுத்திய அதே பகவான் தான் ஒரு இடத்திலும் இருக்கிறார். அவர் தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணி பல இடங்களிலும் இருக்கிறார். ஒரே இடத்தில் அங்கிருந்து அவர் எங்கேயும் வர தேவையே இல்லை, வர்றதும் கிடையாது. அவர் ஒரே இடத்தில் எப்போதுமே இருக்கிறார். அதான் விருந்தாவனம். அவர் இங்கெல்லாம் வரணும்னா தன்னுடைய விரிவங்கம் மூலமா வருகிறார். அந்தரங்க சக்தியின் மூலமாக, விஷ்ணு தத்துவத்தின் மூலமாக வருகிறார். அவர் வெளிப்புற சக்தியாகவோ மாறுறது கிடையாது. அவர் என்றும் திவ்யமானவர். அவருடைய திவ்யமான நிலை இங்க வந்தாலும் மாறுறது கிடையாது. அவர் அவராகவே இருக்கிறார். ஆனா நாமெல்லாம் தான் ஆன்மீக உலகத்திலிருந்து இந்த பௌதிக உலகத்தில் விழுந்த உடனே ஜடவுடல் எடுத்து நாம கர்ப்பப்பையில அடைஞ்சு அப்புறம் பிறப்பின் போது அந்த 5 விதமான காற்றுக்களால் உந்தப்பட்டு வெளியில தலை குப்புற விழுந்து அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அனுபவிக்கணுங்கிற என்னோட நான் எனது இது என்னுடையதுன்னு உரிமை கொண்டாடி அந்த சிக்கல் எல்லாம் மாட்டி தவிக்கிறோம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. அவருக்கு எந்த உரிமை உணர்வும் கிடையாது. சோ பகவான் எல்லா தூய்மையான குணங்களையும் உள்ளடக்கிறார். அதனாலதான் அவரை பத்தி பேசுறோம். அவரை பத்தி பேசுறதுனால நாமும் தூய்மை அடைகிறோம். சோ இனிமே பார்க்க போறது பதம் 20ல இருந்து 28 வரைக்கும் தேவர் வழிபாடு. சோ தேவர் வழிபாடு நாம 7வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம், 20ல இருந்து 25. அப்புறம் இதுக்கு முன்னாடி சில ஸ்லோகங்கள் பார்த்தோம். இப்ப மறுபடியும் 9, 20ல இருந்து 28 வரைக்கும் தேவர் வழிபாடு. திரைவித்யா மாம் சோமபா பூதபாபா பூதபாபா யக்ஞை இஷ்ட்வா
ஸ்வர்கதிம் பிரார்த்தியந்தே தே புண்ணியம் ஆசாத்திய சுரேந்திர லோகம் அஷ்னந்தி திவ்யான் த்விதேவ போகான். ஓகே, திரைவித்யா அப்படின்னா 3 வேதங்களை அறிவோர். சோமபானம், சோமபா அப்படின்னா சோமரசத்தை குடிப்பவர்கள். சோ இங்க வந்து சொர்க்கத்தை அடைவதற்காக வேதங்களை பின்பற்றி சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். சோ தேவர்களை வழிபடுறவங்க கூட பகவானை மறைமுகமா வழிபடுறாங்க. ஏன்னா ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானிச்ச பரந்தவ அப்படி பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது செல்வத்தை வேண்டுபவர்கள், மிகவும் துயருறுபவர்கள், ஞானத்தை வேண்டுபவர்கள், இந்த மாதிரி ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா கேள்விகள் கேட்பவர்கள். இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு வழியில தேவர்களை அணுகுறாங்க, இல்ல வேற வழிபாடு செய்யறாங்க. இவங்க எல்லாமே மறைமுகமாக பகவானை வழிபடுறாங்க. எப்படின்னா இன்டைரக்டா அப்படின்னா அவங்க மனசுலயும் இப்ப தேவர்கள் மனசுலயும் பரமாத்மா இருக்கிறார். சோ இப்படி மறைமுகமா வழிபடுறாங்க. இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளில் இருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவியெடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். சோ வேதங்களை எல்லாம் பயின்று சோமரசத்தை அறிந்துபவர்கள். வேதங்கள் அப்படின்னாலே அது பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தது. வேதங்களை ஓதுவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அது இன்டைரக்டா, ஏன்னா அந்தணர்கள் வேதங்களை ஓதிட்டே இருப்பாங்க. அந்த அந்தணர்கள் பகவானின் திருவாயாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா எப்பவுமே பகவானோட திருவாயிலிருந்து வந்த அந்த வேதங்களை அவர்கள் வாய் மூலமாக ஓதுவது பகவானுக்கு திருவாயாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனாலதான் அந்தணர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. பொருள் பிரபுபாதர் சொல்றாரு, திரைவித்யா அப்படின்னா 3 வேதங்கள், ரிக் யசுர் சாம, அந்த 3 வேதங்கள். அந்த 3 வேதங்களை கற்றறிந்த பிராமணர்கள் திரிவேதி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படின்னா 3. இத்தகு வேத ஞானத்தின் மீது பற்றுதல் உடையவன் சமூகத்தில் மதிக்கப்படுகிறான். துரதிருஷ்டவசமாக வேத வல்லுநர்களில் பலர் வேதங்களை கற்பதின் இறுதி நோக்கத்தில் அறியாமல் உள்ளனர். ஏன்னா வேதங்கள் எல்லாம் கடல் மாதிரி. அதை படிச்சு 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 வேதங்கள் எப்பவுமே டைரக்டா சொல்லாது. வேத அப்படின்னா மறைமுகமானது, பகவானை பற்றி நேரடியா சொல்றது கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்படவில்லை. ஆனா உணர்த்துது நம்மளுக்கு, கடைசியா சொல்றது. ஆனா அது படிச்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்கு பொறுமை இருக்காது. அப்ப வேதங்கள் கற்பதின் இறுதி நோக்கத்தை அறியாம நிறைய பேரு திரிவேதிகள். சோ திரிவேதிகளோட இறுதி இலக்கு நானே அப்படிங்கிறார் கிருஷ்ணர். திரிவேதிகள்னா இந்த வேதங்கள் படிச்சு ஞானிகள், பண்டிதர்கள், இவங்கெல்லாம் எனக்கு நிறைய தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களோ தவிர கிருஷ்ணர் தான் இறுதி இலக்கு அப்படிங்கிறத மெயின மிஸ் பண்ணிடுவாங்க. உண்மையான கருப்பொருளை மிஸ் பண்ணிட்டு மத்ததெல்லாம் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப பகவான் சொல்றார், அவங்களோட லக்கும் நான் தான். இப்ப உண்மையான திரிவேதிகள் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் அடைக்கலம் பெற்று அவரை திருப்தி செய்வதற்காக தூய பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதுடன் இணைந்து கிருஷ்ணரை உண்மையாக அறிவதற்கு முயலும் போது பக்தி தொண்டு ஆரம்பமாகிறது. எப்ப பக்தி தொண்டு ஆரம்பமாகுது? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கிறதுல இருந்து. சோ கிருஷ்ணரை உண்மையாக அறிவதற்கு முயலும் போது, கிருஷ்ணர் யார், அவருடைய குணங்கள் என்ன, லீலைகள் என்ன, அவரது மகிமை என்ன, புகழ் என்ன, நாமம் என்ன, ரூபம் என்ன, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜென்ம கருமச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்ய தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமா மேதிசோ அர்ஜுன. எனது தோற்றமும் செயல்களையும் அறிந்தவன் யாரும் மீண்டும் இங்க பிறவி எடுப்பதில்லை அப்படிங்கிறார். சோ அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிறதுல உண்மையான முயற்சியுடன் ஈடுபடணும் எப்பவுமே. சோ அங்கதான் பக்தி தொண்டு ஆரம்பமாகுது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வேதங்களை மேலோட்டமாக அறியும் சீடர்கள் இந்திரன், சந்திரன் போன்ற பல்வேறு தேவர்களுக்கு யாகம் செய்வதில் ஆர்வம் கொள்கின்றனர். அந்த முயற்சியில தேவ வழிபாட்டுல உள்ளவர்கள் இயற்கையின் தாழ்ந்த குணங்களின் களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்படுகிறது.
சோ அத்தகைய முயற்சி தெய்வ வழிபாட்டில் உள்ளவர்களை. சோ எத்தகைய முயற்சி? பக்தி தொண்டு பண்றது, அந்த முயற்சி. தேவ வழிபாட்டில் உள்ளவர்களை இயற்கையின் தாழ்ந்த குணங்களின் களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துகிறது. அவர்கள் மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம் போன்ற சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனர். அது போன்ற உயர் உலகங்களில் நிலை பெற்றவன் இந்த உலகத்தில் கிடைக்கும் இன்பத்தை விட 1000 மடங்கு உயர்ந்த புலனின்பத்தை அடையலாம். சோ உயர்ந்த உலகங்கள், அதாவது சத்தியலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம் போன்ற அந்த உலகங்கள்ல இங்க இருக்கிற இன்பத்தை விட பல மடங்கு அதிகமான இன்பம் அதிகமா இருக்கு. சோ இந்த தேவர்களுக்கு யாகம் செய்ய விரும்புறவங்க எல்லாம் இப்படி மேல லோகங்களுக்கு போய் தங்கள் களங்கங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு அப்புறம் பக்தி யோகத்திற்கு வந்து அப்புறமா பகவானோட லோகத்துக்கு போறாங்க. ஏன்னா இயற்கையின் குணங்களிலிருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இது வந்து ஒரே முட்டா லிஃப்ட்ல போகாம இதுதான் கிரமமுத்தி அப்படின்னு சொல்லப்படுது. கிரமமுத்தி அப்படின்னா வரிசைப்படி. சோ எடுத்த உடனே நம்ம மேல போயிடணும் பகவான்கிட்ட அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான முயற்சி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போறது அப்படிங்கிறது சிலருக்கெல்லாம் அந்த ஆவல் இருக்கலாம். ஆனா பக்தர்கள் சிலரெல்லாம் வந்து இந்த ஜென்மத்திலேயே நாங்க போகணுங்க, நாங்க நல்லா பக்தி பண்றோம் அப்படின்னு தொடர்ந்து பகவானுடைய நாம ரூப புகழ் லீலைகளை எல்லாம் கேட்டு 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 பக்தி தொண்டில ஈடுபடுத்தி தங்களை தூய்மைப்படுத்தி அப்புறம் நல்ல ஒரு சுவை, அந்த பிரேமை நிலையை அடைந்து அப்புறம் பகவான்கிட்டே போயிடுறாங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட நிறுத்திக்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கா இல்ல சந்தேகங்கள் இருக்கு?